ஆளாளுக்கு வரலாறு காணாத வாக்குப்பதிவு, இத்தனை சதவீத வாக்குப்பதிவாயிருக்கே, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமான்னு கிளைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் இல்லை. எதுக்காக வாக்குப்பதிவு அதிகமாச்சு தெரியுமா அப்படின்னு கேபி முனுசாமி சொல்றாரு. பாருங்க, 21 விட 26 வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதற்கு காரணமே இன்றைய ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் காரணம், அதனுடைய கட்சி தலைவர் தான் காரணம். ஏனென்று சொன்னால், இந்த ஆட்சியை எந்த சூழ்நிலையிலும் தொடரவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. எனவே இவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. வேப்பனப்பள்ளி தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஒரு பக்கம் அண்ணன் இப்படி சொல்ல, அடுத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கேபி ராமலிங்கம் என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்கப்பா, அதனால தான் கூட்டம் கூட்டமா வந்து ஓட்டு போடுறாங்க. என்டிஏ கூட்டணியின் தமிழ்நாட்டின் தலைவர் அடுத்த முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு சொல்றார். மே 4ஆம் தேதிக்கு பின்பு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவரை வாழ்த்தி விட்டு வந்தேன். பொதுவாக நாட்டு மக்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் பல்வேறு வகையில் சில இடங்களிலே பிரிந்திருக்கலாம். எவ்வளவு பிரிந்திருந்தாலும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற அளவிற்கு அனைத்து இந்திய அதிமுக வெற்றி பெறும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் அடுத்து தேர்தல் ஆணையம் பக்கம் வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிரமாதம், நல்லா வேலை பார்த்துருக்குறாங்க, மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த பணப்பட்டுவாடா செய்கிறத கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், அதை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் செயல்பாடுகளை பெரிய அளவிலே குறை கூற இயலவில்லை. ஆனாலும் அங்கங்கே பணப்புழக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பு 3-4 நாட்களுக்கு முன்பு சாதாரண மக்கள் எடுத்துக்கொண்டு போன அவர்களுடைய செலவினங்களுக்காக எடுத்துக்கொண்டு போன பணம், அவர் நகை வியாபாரிகள் அதை போன்ற வியாபாரிகள் எடுத்துக்கொண்டு போன பணத்தை எல்லாம் துருவி பிடித்தார்களே தவிர கடைசியிலே அரசியல்வாதிகள் கொண்டு போய் போன பணத்தை அவ்வளவாக பிடித்ததாக தெரியவில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய எழுச்சி, எத்தனை பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பக்கமா ஏகப்பட்ட பேர் பதிவு போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஒருத்தர் அசால்ட்டா என்ன சொல்லிட்டாருன்னா, ஏப்பா ஓட்டு பர்சன்டேஜை பார்க்காதீங்க, பதிவான ஓட்டு எத்தனைன்னு பாருங்க, 2024 2026 எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றார். தப்பு, அதுதான் நீங்க தப்பா. போன வாட்டி எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு பார்க்கணும். காரணம் சதவீதம் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் ஓட்டு எடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பர்சன்டேஜ் குறையும், கூடுற மாதிரி தெரியும். இப்போ போன வாட்டி எவ்வளோ போலாச்சு? 4,71,00,000 இன்னும் போலாச்சு. அதே நம்பர் தான் இப்போ போலாச்சு. 0.06% தான் இப்போ வந்து கணக்கு பிரகாரம் போலிங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அந்த 0.06%ன்றது ரொம்ப குறைச்சி. அதில் வந்து புது ஓட்டாக இருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா, பல இடங்களில் வந்து 2 ஓட்டு இருக்குது, அதெல்லாம் இப்போ ஒரே ஓட்டாகிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இதில் டேலி ஆகிடும். ஸோ 2024 தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தோ அதே மனநிலை தான் இதுவரைலாம் வந்திருக்கிற முடிவு காட்டுகிறது. எப்படி 40க்கு 40 வெற்றி பெற்றோமோ அதே போல் 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வருவது உறுதி, திமுகவினுடைய ஆட்சி அமைவது உறுதி. இதெல்லாம் சரிதானே? இப்போ புதுசாக கட்சியெலாம் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட இளைஞர்கள் வெளிநாட்டிலேருந்துலாம் வாக்கு போடுறதா வீடியோலாம் போடுறாங்க, பார்க்குறோம். இதெல்லாம் காரணமாக இருக்காதா என்ன? 2024 எப்படி 40 நாங்கள் ஜெயிச்சிருந்தோம், அதே மாதிரி நாங்கள் எங்களை எதிர்த்து நின்றவங்களை எப்படி ஓட்டு பிரிக்க போகிறாங்கிறது தான் போட்டி ஒச்சா தெரியும். இதுவரையெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி தேர்தல் நடந்ததே கிடையாது. நானும் 67 ஓட்டு போடுறேன். இது மாதிரி அமைதியான ஒரு சிறு சலசலப்பு கூட எங்கே ஏற்படுது. இதுவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக மு.க. ஸ்டாலினால் காப்பாற்றப்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், பார்த்துங்க. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க போறது உறுதி அப்படின்னு சொல்றாரு வைகோ. தனித்தனி சின்னங்களிலே போட்டியிடுகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களும் பெரும்பான்மையான வாக்குகளை அந்தந்த தொகுதிகளிலே பெற்று மாபெரும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்துக்காக திமுக வேட்பாளராக போட்டியிட்ட இடங்களிலேயே அதிக இடங்களை வெற்றி பெற்று திமுக கழகம் தன்னுடைய சொந்த பலத்திலேயே ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான்
கடந்த ஒரு மாத காலமாக என் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லி வருகிறேன். அதே கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனவே கூட்டணி அமைச்சரவை என்ற கேள்விக்கு இடமில்லாமல் போகும். டிஎம்கே will form its government on its own with a required majority. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். மொத்தத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் 190 முதல் 200 வரை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன்.